இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்படி இருக்க ஒரு வெப்பநிலை. இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லா குளிர்ச்சியாக போய் உட்காந்தா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பாஸ்போர்ட்டு நிறைய பேர் அதை பயன்படுத்திக்கிட்டும் இருக்கோம். ஏன்னா 20-30 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் ட்ராவலிங்கிறது அதிகமாகிறதுக்கு அதுக்கு முக்கியமாக பயன்படுறது இந்த ஒரு பாஸ்போர்ட்டு. அந்த பாஸ்போர்ட் இருக்குது. சினிமாவுக்கு இதே போல் ஒரு பாஸ்போர்ட் வந்தால் எப்படி இருக்கும்? PVR என்கிற ஒரு மல்டிப்ளெக்ஸு ஒரு யுக்தி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாஸ்போர்ட் அப்படின்றத சிங்கிள் டு வியாழனுக்குள்ளே, அதாவது வீக் டேஸில் மட்டும், வெள்ளி சனி ஞாயிறு அப்ளிகபிள் இல்லை. ஏன்னா வீக்கெண்டு வழக்கமாக நார்மலாகவே இருக்கிற டிக்கெட் ரேட்டுக்கே நல்லா கூட்டம் வந்துட்டு ஒரு வசூல் கிடைக்கிற காலங்கள் அது. இன்றைக்கி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, தியேட்டர்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே சேட்டலைட் OTT என்ற ஒரு வியாபாரம் போனால் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1/3 1/4 கிடைச்சாவே போதுமானது அப்படின்ற நிலைமைக்கு இருந்துருக்காங்க. OTTயும் சரி சேட்டலைட்டும் சரி ஒரு பெரிய தேக்க நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால் இதெல்லாம் கணக்கு போட்டு வச்சு படங்களை பட்ஜெட் ஓகே பண்ணி இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டாங்க. இன்றைக்கி ஹாஃப்வே த்ரூவில் இருந்துக்கிட்டு இருக்கவங்களாம் கூட்டமைப்பெல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசி எல்லாருக்கிட்டையும் எழுதி வாங்கிட்டு அந்த 3 வருஷம் கான்ட்ராக்டை போயிட்டு 6 மாதத்துலையோ இல்லை அடுத்த வரப்போகிற இந்த படம் ரிலீஸ் தேதியிலேருந்து சில படங்கள் வந்து 3ஆவது வாரம் 4ஆவது வாரம் நல்லாவே ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க போட்ட அக்ரிமெண்ட் படி டக்குன்னு அது வந்து OTTயில் வந்தது. OTTயில் வரக்கூடாது அப்படின்னு போட்டால் தான் நாங்கள் வந்து தேட்டரை ரன் பண்ண முடியும், இல்லை நாங்கள் வந்து தேட்டர் மூட போகிறோம் அப்படின்றதெல்லாம் சேட்டலைட்னு வந்தது. அதுக்கப்புறம் ஆடியோ அப்படின்றது செல் ஒன்று வந்தது. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பட்ஜெட் ஸ்ப்ரெட் ஆச்சு. போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, தியேட்டர்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே சேட்டலைட் OTT என்ற ஒரு வியாபாரம் போனால் தான் தியேட்டர்களை பற்றிய ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணுறக்கூடிய கட்டங்கள் இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்கு குறிப்பாக நான் இங்கே தான் நான் மெயினாக பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கூட பயணிச்சுட்டு இருக்கனால இந்த கனெக்ஷன் வச்சு தான் நான் சொல்ல முடியும். மற்ற லாங்குவேஜ் கூட இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கலாம். நான் தமிழ் சினிமா பற்றி மட்டும்தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து சேட்டலைட் OTT வியாபாரம் ஆனால் தான் படத்தோடைய தியேட்டர்கள் ரிலீஸ் டேட்டே இன்றைக்கி ஃபிக்ஸ் ஆகப்படுது. அந்த வகையில் இன்றைக்கி அந்த மிகப்பெரிய மார்ஜின் அவங்களுக்கு அதில் ரெக்கவரி ஆகுதுன்றதுனால தியேட்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1/3 1/4 கிடைச்சாவே போதுமானது அப்படின்ற நிலைமைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக OTT தளங்களும் சரி சேட்டலைட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய நட்சத்திரங்களுடைய படங்களை பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ திடீர்னு ஒரு சில மாதங்களாகவே கொஞ்சம் வந்து அந்த பர்ச்சேசிங் பட்ஜெட் எல்லாமே கொஞ்சம் சுருக்கிட்டாங்க, படங்கள் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. இந்த வகையில் இப்போது திடீர்னு OTTயும் சரி சேட்டலைட்டும் சரி ஒரு பெரிய தேக்க நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால் இதெல்லாம் கணக்கு போட்டு வச்சு படங்களை பட்ஜெட் ஓகே பண்ணி இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டாங்க. இன்றைக்கி ஹாஃப்வே த்ரூவில் இருந்துக்கிட்டு இருக்கவங்களாம் இன்றைக்கி பல பேர் ஃபைனான்ஸுக்காகலாம் சிக்கலில் அமைஞ்சிட்டு இருக்காங்க. பல பேர் வந்து இது முடிச்சுட்டு தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டா கூட இது எப்படி ரிகவர் பண்ணோம் அப்படின்றத அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டங்களில் இந்த மாதிரி சில படங்கள் பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு பழைய படங்கள் ஒரு பக்கம் ரீரிலீஸ்னு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரீரிலீஸ் பண்ணுற வகையில் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிபிட்டர்ஸ்க்கு ஓரளவுக்கு அவங்களுடைய மெயின்டெனன்ஸ்க்கு கொஞ்சம் காஸ்ட்டு கவர் ஆகுது. கம்மி ரேட்டு போடுறாங்க, ஆனால் கூட்டம் வருது. அதாவது ஒரு புது படத்தை ரிலீஸ் பண்ணி 10 பேர் 8 பேர் 5 பேர்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்து அவங்களால வந்து அந்த EB காஸ்ட்டு கூட கவர் ஆகாத நிலைமையில் பல தியேட்டர்களை பார்த்தீங்கன்னாக்கா நோ ஷோன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஆஃப் ஆடியன்ஸ்னால நோ ஷோன்லாம் போட்டு கேன்சல் பண்ணிட்டுற நிலைமை இன்றைக்கி பல தியேட்டர்களில் இருந்துட்டு. இதெல்லாம் அந்த காலங்களில் இப்போவும் இது நடக்கலை, இப்போது அதிகமாக நடக்குது. குறிப்பாக நான் அடிக்கடி பார்க்குறேன், உதயம் காம்ப்ளெக்ஸில் 4 தியேட்டர் இருக்குது. அதில் பல நேரங்களில் வெறும் உதயம் மினி உதயம் மட்டுமே ஓடிட்டு இருக்கு. சூரியன் சந்திரனும் பூட்டி தான் வச்சுருக்காங்க தியேட்டரில் படங்கள் ஓடுறதில்ல. ஏன்னா இன்றைக்கி தேட்டர் கிடைக்கிறதில்ல சின்ன படங்களுக்குன்னு ஒரு பக்கம் சிறு தயாரிப்பாளர்கள் சொல்லிட்டு தான் கூட சிறு படங்களுக்கு தியேட்டர்களுக்கு பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வரதில்லை. ஏன்னா அவங்களுக்கு இப்போ என்ன போச்சுன்னா இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த OTT தளம் வந்ததுனால நம்ம தயாரிப்பாளர்கள் விற்க ஆரம்பித்தது வந்து படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் 3 வாரத்துக்குள்ளேயே OTTயில் வந்துடும். சேட்டலைட் முதல்ல பண்ணிருந்தது, சேட்டலைட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு பிரேக் போட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகி 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் சேட்டலைட்டை ரிலீஸ் பண்ணோம், படத்தை அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படியே மெதுவாக போயிட்டு அதுக்கப்புறம் படத்தோடைய ஷார்ட் ஃபாலில் படம் வந்து லாஸ்ட் மினிட்ல படத்தை ரிகவரி பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா கூட்டமைப்பெல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசி எல்லாருக்கிட்டையும் எழுதி வாங்கிட்டு அந்த 3 வருஷம் கான்ட்ராக்டை போயிட்டு 6 மாதத்துலையோ இல்லை அடுத்த வரப்போகிற இந்த படம் ரிலீஸ் தேதியிலேருந்து
அடுத்த வரப்போகிற ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்லையோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் நிறைய வந்துச்சு. இப்போ அதே தான் இப்போ ஓடிடி கூட பார்த்தீங்கன்னாக்கா சில படங்கள் வந்து 3வது வாரம் 4வது வாரம் நல்லாவே ஓடிட்டு இருக்கும். ஆனால் அவங்க போட்ட அக்ரிமெண்ட் படி டக்குன்னு அது வந்து ஓடிடியில் வந்துடுது. இப்போ சமீப காலத்தில் கூட நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில படம் இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து சொல்ல போனால் தியேட்டரில் இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அப்போவும் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வந்துடுச்சு அந்த படம். உதாரணத்துக்கு மலையாள படமே எடுத்திங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் ஸ்டில்லு தியேட்டரில் ரன்னிங்கு. அதுக்கு பின்னாடி வந்த ஆவேஷம் வந்து தியேட்டரில் ரன்னிங்கு. ஆனால் அதெல்லாம் அப்போ ஓடிடியில் வந்துடுது. இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் இங்கே இருக்கிற எக்ஸிபிட்டர்ஸ் வந்து சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு கொடியை தூக்குனாங்க. என்னென்னா இங்கேயும் நார்த் இந்தியா மாதிரி குறைஞ்சபட்சம் 8 வாரத்துக்கு முன்னாடி ஓடிடியில் வரக்கூடாது அப்படின்னு போட்டால் தான் நாங்கள் வந்து தியேட்டரை ரன் பண்ண முடியும், இல்லை நாங்கள் வந்து தியேட்டர் மூட போகிறோம் அப்படின்றதெல்லாம் பேசி பார்த்தாங்க. ஒன்றும் எந்த பேச்சுவார்த்தையும் அது வந்து அமிக்கபிளாக இன்னும் முடிகிற மாதிரியே இல்லை. அது அப்படியே இருக்குது. அந்தந்த பொசிஷன் அப்படி தான் இருக்குது. அதே சமயத்தில் பேரலாக அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு இபி, தியேட்டருக்கான அந்த இடத்துக்கான ரெண்ட்டு, ஸ்டாஃபு, மெயின்டெனன்ஸு, இப்படிலாம் பல விஷயங்கள் அவங்களுக்கும் அடங்கி இருக்கனால இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்லாம் கொண்டு வராங்க. பழைய படங்கள் ரீரிலீஸ் பண்ணால் பாதி ரேட்டில் போட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். உதாரணத்துக்கு சமீபத்தில் வந்த படங்களில் கில்லி, வட சென்னை 3, அப்புறம் யாரடி நீ மோகினி போன்ற பல படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வசூல் கொடுத்துருக்கு. ஏற்கனவே மக்கள் திலகம் படம், சூப்பர் ஸ்டார் படங்கள் எல்லாம் வந்து ரீரிலீஸ் அப்பப்போ போட்டு பண்ணிட்டு தான். இப்போ இந்த இளைய தலைமுறைகளோட படங்களும் இப்போ நிறைய ரீரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுலேயே வந்து நிறைய தியேட்டரில் பெரும்பாலான கூட்டம் 4-5 நாள், சில நேரத்தில் 2 வாரம்ல கூட ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற காலகட்டங்களில் அது ஒரு வகையில் சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது எக்ஸிபிட்டர்ஸ்க்கு. அதை தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாதுன்றதுனால புது படங்களுக்கும் அவங்க வந்து ஈர்க்கணும் அப்படின்ற கவனத்துக்காக தான் இந்த ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க. நான் போன வாரம் வீடியோவில் கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் டூருக்கு போயிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா போன வாரம் படங்களை வந்து தியேட்டரில் போய் பார்த்தேன். அது வந்து 127 ரூபாய் கொடுத்து ஐநாக்ஸ் நேஷனலில் படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் 165 ரூபாய் கொடுத்து பிவிஆர் விஆர் மாலில் போய் ஒரு படம் பார்த்தேன்னு சொன்னேன். இது அதை விட இன்னும் இப்போ என்ன மாதிரி ஆளுக்கு இது எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பார்த்தீங்களாக்கா. நார்மலாக ஒரு டிக்கெட் வந்து 190 ரூபாங்க. 4 படம் பார்த்தீங்கன்னாக்கா 200 ரூபாய் ரவுண்டாக வைங்களேன். 4 படம்னா 800 ரூபாய் ஆச்சு. 800 ரூபாய் 4 படம் பார்க்குறது எங்கே, 350 ரூபாயில் 4 படம் பார்க்குதுங்க. கிட்டத்தட்ட 450 ரூபாய் ப்ராஃபிட்டு இல்லையா? இது எவ்வளோ பெரிய ஜாக்பாட்டு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 வாரத்துக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. இதை வந்துனாக்கா ஏன்னா நம்ம அடிக்கடி திடீர்னு டைம் கிடச்சுன்னா கேப்பில் உடனே போய் தேட்டரில் போயிட்டு அந்த பீரியடில் ஓடிக்கிற படங்களை பார்த்து ஃபில்லப் பண்ணுற கேரக்டர் நான். ஸோ என்ன மாதிரி சினிமா வெறியர்களுக்கு இந்த மாதிரியான பிவிஆர் பாஸ்போர்ட்டு மிக 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் மக்களே இது நீங்கள் போய் இப்போ கவனிச்சு பாருங்கள். நான் அந்த அன்றைக்கி ஐநாக்ஸில் போயிருக்கும்போது இந்த இது பார்த்தேன். 349ல் 4 படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னடான்றதை கொஞ்சம் யோசிச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் ஃபீனிக்ஸ் மால்லேருந்து எனக்கு வெஸ்ட் இண்டியன் நண்பர் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்குது சார், உங்களுக்கு தெரிஞ்ச கார்பரேட்ஸ் கூட நீ சொல்லுங்கள், நாங்கள் வந்து பல்காக நாங்களே வந்து அதை கமிட் பண்ணி நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம், அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு கார்பரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பல படங்களுக்கு பல்க் புக்கிங்ஸ் புது படங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இதில் வாங்கி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக படம் பார்க்கலாமே, சந்தோஷமாக இருக்குமில்ல. அது மட்டும் இல்லை, இது வந்து டிரான்ஸ்ஃபரபிள் கூட. இப்போ நான் வந்து ஒரு 349 கொடுத்து அந்த பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருந்தேன்னா அந்த 4 படமும் நான் பார்க்கணுன்றதே இல்லை. நான் பார்க்கலாம், இல்லை என்னோட ஒய்ஃபுக்கோ என்னோட பசங்களுக்கோ கூட கொடுக்கலாம். அவங்க கூட அதை போய் யாரை போய் பார்த்துட்டு வரலாம் படம். ஆனால் அது மண்டே டு தர்ஸ்டேக்குள்ளே தான். பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த வீக் டேஸில் இப்படியாவது கொஞ்சம் ஆடியன்ஸை வர வச்சு ஃபுல் பண்ணலாங்களா, அவங்களுக்கு இது கொஞ்சம் ரோல் ஆகுது இல்லையா, நல்ல விஷயம் தானே அது. இந்த வகையில் சின்ன படங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா. ஆனால் என்னதான் ஓடிடியில் பார்த்தாலும் என்ன டிவியில் பார்த்தா கூட அந்த அகன்ற திரை நல்ல கிளாரிட்டியான அந்த டிடிஎஸ் எஃபெக்ட் உள்ள அந்த சவுண்டோட படம் பார்க்குற அந்த ரசிப்பு தன்மை நிச்சயமாக நம்ம வந்து வீட்டில் உட்கார்ந்த இடத்துல காலை நீட்டிட்டு இது ஃபுல்லாக பக்கத்தில் இருக்கவங்க கூட அரட்டை அடிச்சுக்கிட்டு படம் பார்க்குற சுகம் அது கிடையாதுங்க. தேட்டர் தான். சரிங்களா?